இரத்தப்போக்கு நிறைய இருக்கிற ஒரு பெண். அவளுக்கு நிறைய இரத்தப்போக்கு. எங்க போனா குணமாகும் தெரியல. அவளுக்கு சொல்லப்படுது, நமக்கு நபிகள் வரிசையில் உயிர் தரக்கூடிய ஒரு ஆற்றல் நபிமார்களிடத்திலேயே இயேசு கிறிஸ்துக்கு தான் வழங்கப்பட்டது. ரூல் அவர்கிட்ட போனா குணமாயிரும் சொல்றாங்க. இந்த அம்மா நம்பிடுச்சிங்க. அவ்வளவுதான், குழந்தைகள் கவனம், நம்பிடுச்சு. ஒண்ணு நம்பி என்ன பண்றா அந்த பொண்ணு, போறா. இயேசு கிறிஸ்து வர்றார். வந்த உடனே அந்த கூட்டம் பயங்கரமா இருக்கு. அவர் அப்படியே கொண்டு போறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. அவளால் அங்க கிட்ட போக முடியல. போயிட்டாங்க கிட்ட, எப்படியோ போனா. இருந்தாலும் அவருடைய மேல் அங்கி இருக்குல்ல, அந்த அங்கியை பிடிச்சிட்டா. அது அப்படியே கொண்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான், விட்டுருச்சு, கையில இருந்து விட்டுட்டா. போனா கிட்ட போனா பிடிச்சிடலான்னு போனா ரஷ், போயிட்டா. எல்லாரும் போயிட்டாங்க. அவ சோகமா உட்காந்துட்டு இருக்கா. கொஞ்சம் தூரம் போன அப்புறமா தலைவர் கேட்கிறார், இயேசு கிறிஸ்து, இந்த கூட்டத்தில் யார் என்னை தொட்டது? கூட இருக்கிறவங்க சொன்னாங்களா, ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, எல்லோரும் தான் உங்களை தொட்டார்கள், யாரை என்று சொல்வது இல்லை, யாரோ ஒருவர் என்னை விசுவாசத்தினால் பிடித்தார்கள், என் உடலில் இருந்து வல்லமை புறப்பட்டதுன்னு. விசுவாசத்தினால் நீங்கள் பிடிக்கின்ற பொழுது இறைவனிடம் இருந்து வல்லமையை புறப்பட செய்ய வேண்டும் என்று பேசுகிறது பைபிள். அந்த வல்லமையை புறப்பட செய்யக்கூடிய விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறதா?